வாழைப்பழ பஜ்ஜி. மெதுவாக வாழைப்பழத்தை நேந்திர வாழைப்பழம் சின்ன சின்ன துண்டாக வெட்டி வைக்க வேண்டும். முதலில் ஒரு தட்டில் பார்த்து எண்ணெய் பற்றுகிறதா என்று பார்க்க வேண்டும். எண்ணெய் அந்த அடுப்பாக எரிகிறது. அதுக்கப்புறம் எரிகிறது. எண்ணெய் இருக்குது பார்க்கணும். ஒரு நேந்திர வாழைப்பழத்தில் மட்டும் 8 பஜ்ஜி செய்யலாம். 1 2 3 5 7 பஜ்ஜி செய்யலாம். இதுதான் எத்தனையும் செய்யலாமா யார் தெரியும். நல்லா பஜ்ஜி நேந்திர வாழைப்பழத்தை பஜ்ஜி மாவில் முக்க வேண்டும். முக்கி போட்டு பொரிக்க வேண்டும். அப்படி சூங்கா நல்லா புரிகிறது. இன்னொரு பஜ்ஜி இந்த பஜ்ஜி புரிகிறது. பஜ்ஜி சிக்கன் 65 மாதிரி புரிஞ்சு கொண்டு இருக்கிறது. KFC சிக்கன் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிடலாம். கொஞ்சம் அமைதியாது பாருங்கள். KFC சிக்கனில் தோல் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இது பஜ்ஜி, இது KFC சிக்கன் மாதிரி. இது வந்து BFC பனானா ஃப்ரைட் சிக்கன். பனானா ஃப்ரைடு சிக்கன்லாம் போடாத. சிக்கன் கிடையாதா? யாரும் சொல்லவில்லை. இது சாதாரண பனானா ஃப்ரைடு BFC. பனானா BFF பனானா ஃப்ரூட் ஃப்ரை. KFC சிக்கன் மாதிரி எல்லாத்தையும் புரிஞ்சு வருது. இப்படி தான் சிக்கனுக்கு பொரிக்கிறான். நம்ம இப்படியும் சிக்கனுக்கு பொரிக்கலாம். நல்லா 4 பீஸ் சிக்கன் ஃபிங்கர் ஃபிஷ் மாதிரி பனானா ஸ்டிக்ஸ் வீட்டில் எல்லோரும் செஞ்சு சாப்பிடலாம். நல்லா வதக்க வேண்டும். நல்லா அது சைடில் நல்லா எண்ணெய் பொரின்னு பொரியுது. ரொம்ப கட்டி நமக்கு எதாவது KFCக்கு சாப்பிடணும் ஆசை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பனானா ஃப்ரைன்னு சாப்பிட்லாம். வெளியே போக முடியலன்னா வீட்டிலே பண்ணி சாப்பிட்லாம். நல்லா எண்ணெயில் போட்டு பொரியுது. ஃபிங்கர் ஸ்டிப்ஸ் சிக்கன் ஸ்டிப்ஸ் மாதிரி. இது பனானா ஃப்ரூட் ஸ்ட்ரிப்ஸ், பனானா ஃப்ரை ஸ்ட்ரிப்ஸ். நல்லா பொரி விடணும். நல்லா பொரிஞ்சு இருக்கிறது. நல்லா கபகப என்று பொரிகிறது. பீஸ் பார்த்தீங்களா? பனானாவும் தெரியுது, ஃப்ரையும் தெரியுது. சிக்கன் ஸ்டிப்ஸ் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இன்றைக்கி முதல்ல சமைக்கிறது பார்க்குறேன். அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நீங்களும் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது KFC சிக்கன் மொறுமுறுன்னு சாப்பிட்ணும் ஆசையாக இருந்துச்சுன்னா வீட்டில் பனானாவை இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி எப்படி பண்ணணும் பார்த்துட்டே இருங்க. நல்லதாக செப்பரேட் பண்ணி சிக்கன் 60 நல்லா செப்பரேட் பண்ணணும். ஒட்டிட்டு நாங்கள் இருக்காமல் பார்த்துக்கணும். நாங்கள் இது 4 பீஸு நல்லா பெரிய அகப்பையில் இது பண்ணணும். நல்லா ஃபில்டர் பண்ணி நல்லா ஓட்டைக்கிற மாதிரி சட்டியில் எடுத்து எண்ணெயெல்லாம் தெளித்து தட்டில் போடணும். ஓகேவா? இப்போ தான் நான் பனானா ஃப்ரையே பண்ணலாம். பனானா ஃப்ரூட் ஃப்ரை இஸ் about to ready. Banana fruit fry is ready to eat. பார்த்தீங்களா? 4 பனானா ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது. 4 பனானா ஃப்ரை. பனானா ஃப்ரூட் ஃப்ரை நல்லா வீட்டில் என்ஜாய் பண்ணி ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடுங்க. தேங்க்யூ. பை பை. see you.